தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் அருகே செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டில் நடந்த விபத்து குறித்து கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவிடம் தற்போது தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சிதம்பரம் காவல் நிலையத்தில் நடைபெற்று வரக்கூடிய விசாரணை தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா. விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது பாலவேல், கடலூர் அருகே செம்மங்குப்பம் பகுதியில் ரயில் பள்ளி வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இது தொடர்பாக கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை ரயில்வே போலீசார் கைது செய்து சிதம்பரம் காவல் நிலையத்தில், அதாவது சிதம்பரம் இருப்புப்பாதை காவல் நிலையத்தில் வச்சிருக்காங்க. அங்க விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது கடலூர் செம்மங்குப்பம் பகுதியில் ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வாகனம் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 3 மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க. 2 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க. இது தொடர்பாக சிதம்பரம் ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்துருந்தாங்க. இந்த நிலையில இன்னைக்கு மதியம் என்ன செய்யறாங்கன்னாக்கா, கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா கைது செய்யறாங்க. கைது செய்து சிதம்பரம் விருப்பபாதை காவல் நிலையத்துக்கு அழைத்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தற்பொழுது இந்த திருச்சி மண்டல டிஆர்எம் அன்பழகன் அவரிடம் நடந்த விஷயத்தை அவங்க கேட்கிறாங்க. நடந்தது என்னவென்று கேட்கிறாங்க. அப்போது அவருக்கு என்ன தெரிவிக்கிறாருனாக்க, காலையில 7:05 அவர் கேட்டை மூடினதாகவும், கிட்டத்தட்ட 7:25 வரை கேட்டை திறக்காமலே இருந்ததுனால அந்த 2 பகுதியிலையும் டிராபிக் ஆனதுனால டிராபிக்கை கிளியர் பண்றதுக்காக 7:25 எந்த யாருமே கேட்காம அவரே ஓபன் பண்ணதாகவும் ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம உடனடியா கேட்கறாங்க, உங்களுக்கு எந்த வகையில ரயில்வே சட்டப்படி குற்றம் அப்படின்ற மாதிரி அன்பழகன் சொல்லிட்டு தற்போது சென்றிருக்காங்க. மீண்டும் தற்போது போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிதம்பரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திருக்காங்க. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.